அஸ்ஸலாமு அலைக்கும். டே 26 சகருக்கு நானும் அம்மா மட்டும் இருந்ததுனால எக் ரைஸே செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஈவினிங் தான் கேக் டெலிவரி இருந்துச்சு. அதனால சஹர் முடிச்சதுலேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 1/2 kg பட்டர் ஸ்காட்ச் கேக்குக்கும் அப்புறம் 1/2 kg சாக்லேட் கேக்குக்குமே க்ரம் கோட் பண்ணி ஃபர்ஸ்ட் செட் பண்ண வச்சுட்டேன். ஃபைனல் டிசைன் போடுறப்பலாம் 10:45 கிட்ட ஆயிடுச்சு மார்னிங். கேக் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பசங்க ஸ்கூலுக்கு தான் கிளம்பியிருந்தேன். அன்னைக்கு வந்து சின்ன பசங்களுக்குலாம் வந்து கிராஜுவேஷன் டே, அப்புறமா ஸ்போர்ட்ஸ்க்கான ப்ரைஸ்லாம் அன்னைக்கு தான் கொடுத்தாங்க. அதனால வர சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அதுவே எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அங்கே உட்காரவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரியாக மயக்கம் வர மாதிரி ஃபாஸ்டிங் வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, பசங்க இதெல்லாம் பண்ணுற பார்க்கும்போது அதெல்லாம் போயிடுச்சு. தாய் வாழ்த்து சொன்னாங்க. அப்புறமா வந்து சின்ன பசங்களாம் வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. வந்திருந்த சீஃப் கெஸ்ட் கொஞ்ச நேரம் பேசினாங்க. அப்புறமா சின்ன பசங்களுக்குலாம் கிராஜுவேஷன்லாம் நடந்துச்சு. அப்புறமா ஸ்போர்ட்ஸ் டேக்கான ப்ரைஸ்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பசங்களும் 2, 3 ப்ரைஸ் வாங்கும்போது எனக்கே என்ன சொல்லவே இல்லை, இதெல்லாம் ஒன்று தானே சொல்லியிருந்தாங்கன்னு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறமா ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் மாமிக்கிட்ட என்னென்ன ஃபோட்டோஸ் வேணும்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே 2 கேக்குமே 2 டயரையும் ஸ்டாக் பண்ணிவிட்டு ஃபைனல் டிசைன் எல்லாமே போட்டு எடுத்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கவே அழகாக வந்துச்சு. கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அன்றைக்கி இஃப்தாருக்கு நோம்பு கஞ்சி, டேட்ஸு, ரோஸ் மில்க், வாழைப்பூவில் அம்மா வந்து பக்கோடா மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சுண்டல், அப்புறம் நான் மேகி தான் செஞ்சுருந்தேன். பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு மேகி செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி நல்லபடியாக ஃபாஸ்டிங் முடிஞ்சுது. அன்றைக்கி 27 கிழமை நைட்டு வேறையா ப்ரேயர்லாம் கொஞ்சம் நிறையா செய்வாங்க. அதுக்கு பசங்கள்லாம் வேறு கலப்பணும்னு சொல்லிட்டு பசங்களாம் ஒன்று ஒன்றா ரெடி பண்ண ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என் சின்ன பையனுக்கு இதான் ட்ரெஸ், இதே தான் என் 3 பசங்களுக்குமே. பட் நாங்கள் அதிகம் பிக்சர்ஸ் அன்றைக்கி எடுக்க முடியல. நான் இருந்த டயர்டில் கொஞ்சம் பசங்களும் கொஞ்சம் நேரத்தோடய தூங்கிட்டாங்க. அதனால் பிக்சர்ஸ்லாம் எடுக்கவே முடியல. அன்றைக்கி நைட்டு வந்து மந்திக்கு தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஈவினிங்கே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. எல்லாமே ஆனியன்லேருந்து கட் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. ஏன்னா டைம் இருக்காதுன்னு தெரியும். தராஃபிய ப்ரேயர் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரேயர்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு செய்ய இறங்கியிருந்தாங்க. ஆளுக்கு ஒரு வேலையாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 1 மணிக்கு மேலே தான் ஆரம்பித்தோம். குக்கிங் முடிச்சிட்டும் ப்ரேயர் பண்ணோம். ஒரு 3:30க்கு மேலே தான் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே உட்காந்தோம். டே 27 சஹருக்கு வந்து மந்தி தான். எல்லோரும் ஃபேமிலியோடு சாப்பிட்டதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பொதுவாக வெளியில் போனால் தானே சஹானில் கொடுப்பாங்க மந்தி. இந்த வாட்டி சரி வீட்டிலேயே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வீட்லேயே சஹானில் தான் குரூப்பாக சாப்பிட்டோம். அன்றைக்கி செம்ம டயர்டு நான். ஏன்னா 2 டேஸாக எஃபர்ட் போட்டு அந்த பர்த்டேக்கு ஆர்டர் பண்ணினேன். எக்ஸாம்லாம் முடிஞ்சதும் இந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோமே, அதே மாதிரி தான் எனக்கு இருக்கும் ஒரு கேக்குக்குமே. அல்ஹம்துலில்லாஹ் இந்த கேக்கும் நல்லபடியாகவே ரிவ்யூ வந்துருந்துச்சு எல்லாத்துக்குமே. இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு இருந்தாக்கா அன்றைக்கும் எனக்கு ஒர்க் வந்துடுச்சு. எங்கள் மாமா திடீர்னு வந்து ஷவர்மா செய்யலாமா வீட்டில், எல்லோரும் சாப்பிட்டு நாளாச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு தான் ரெடி பண்ணோம். எல்லாமே அவசர அவசரமாக தான். ஃபஸ்ட்டு குபூஸ்க்கு மாவு பிசைஞ்சிட்டு மாமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். அவங்களாம் ஸ்கூல்லேருந்து அங்கேயே வந்து இறங்கிட்டாங்க வேனில். 2 அண்ணனுங்களையும் பார்த்ததும் என் சின்ன பையனுக்கு ரொம்ப குஷியாகிடுச்சு. இங்கேயும் அங்கேயும் சிரிச்சிட்டு ஓடிட்டே கிடந்தான். மாவு நல்லாவே டபுள் த சைஸாக வந்துருந்துச்சு. கிளிங் ராப் போட்டு தான் வச்சுருந்தேன், ஏர் போகாமல் இருக்கிறதுக்காக. என் பையன் போய் அமுக்கி பார்த்துட்டே உட்காந்துருந்தான். நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு குபூஸ்லாம். ஒரு 10 குபூஸ் கிட்டே சுட்டிருந்தோம். அப்புறம் இஃப்தாருக்கு டைம் ஆகிடுச்சின்னு எல்லாம் நோம்பு திறக்க போயிட்டோம். அன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து நோம்பு கஞ்சி, அப்புறம் மாமி வந்து உளுந்து வடை சுட்டிருந்தாங்க. எங்கள் மாமி செய்வது சூப்பராக இருக்கும். அதுக்கு தேங்காய் சட்னி, லெமன் ஜூஸ், அப்புறமா ரோஸ் மில்க். வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஆரி ப்ரேயருக்கு அப்புறமா திரும்பவும் போய் ஷவர்மா செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். மாமி வந்து இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் மயனஸும் இந்த சிக்கனும் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன்.
சிக்கன் வந்து போன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பீசஸாக பிச்சு போட்டுக்கிட்டோம். அப்புறம் இந்த கேப்சிகம், கேரட், அப்புறம் கேபேஜ் எல்லாத்தையுமே வந்து வினிகர், அப்புறம் வந்து பெப்பர், சால்ட் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறமா இந்த சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா நல்லா கொத்தி எடுத்துக்கிட்டோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கு. அப்புறமா மயோனைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி, அப்படியே அதையும் நல்லாவே கொத்தி எடுத்துப்போம். ஃபைனலாக இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும் இல்லையா? அதுக்காக கோல் நல்லா சூடு காட்டிட்டு, அது எண்ணெய் போட்டு மூடி வச்சுருப்போம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கியிருக்கும். இப்போ அதை வந்து அது குபுஸ்குள்ளே வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நாங்கள் தனித்தனியாக சிக்கன், அப்புறம் மைனஸ் இப்படி வச்சிட்ருந்தோம். அதை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி டே ரொம்பவே சூப்பராக போச்சு. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.